தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு 4 விதமான நோட்டிஃபிகேஷன், வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன், அது என்னங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th டிப்ளமோ, டிகிரி, பிஎஸ்எம்எஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேரடி பணி நியமனம் தான் பண்ண போகிறாங்க. சம்பளம்ங்கிறது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி 9/3/2024 தான் லாஸ்ட் டேட். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்க எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க்கும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். மிச்ச நோட்டிஃபிகேஷன்லாம் அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே எடுத்தோடனே என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த இடத்துல உங்களுடைய பெயர், அது கீழே உங்களுடைய அப்பா பேர், இங்கே பிறந்த தேதி மற்றும் வயது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கல்வி தகுதி மறக்காமல் அதுக்கான ப்ரூஃபும் வைக்கணும். ஆதார் எண், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது கைபேசி எண், மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மதம், சாதி, வகுப்பு எல்லாமே, ரிலீஜியனும் மென்ஷன் பண்ணணும். எந்த கம்யூனிட்டி, அதில் உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. இந்த இடத்துல அட்ரஸ் ப்ரூஃப், அட்ரஸை எழுதிக்கோங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டையோ அல்லது வாக்காளர் அட்டையோ, குடும்ப அட்டையோ, வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட இருப்பிடச் சான்றிதழ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. இந்த இடத்துல அட்ரஸ் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கான ப்ரூஃபு இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இடம் மற்றும் தேதின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் உங்களுடைய ஊர் பேர் மற்றும் டேட்டு, இந்த இடத்துல விண்ணப்பதாரின் கையொப்பம். இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் 4 விதமான நோட்டிஃபிகேஷன். இது ஒரு நோட்டிஃபிகேஷன். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆடியோ மெட்ரிஷியன், இதுக்கு 12th முடிச்சுட்டு 1 years கோர்ஸ் படிச்சிருக்கணும். ஸ்பீச் தெரபிஸ்ட், இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி, எம்எஸ்சி படிச்சிருக்கோங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசியோதெரபிஸ்ட், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும். டிஸ்பென்சர், டிப்ளமோ இன் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஒர்க்கர் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆயுஷ் டாக்டர், பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். தெரபிக் அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா நர்சிங் தெரபி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆயுஷ் டாக்டர், பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணால் போதும். டிஸ்பென்சர், இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். இது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேனி மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு, ஓகேங்களா. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கான அட்ரஸ் பார்த்திங்கன்னா இதுதான். எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், பல்துறை அலுவலக வளாகம், பிளாக் எண், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பின்புறம், தேனி 625531. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். வாங்க அடுத்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 25 காலியிடங்கள் இருக்குது. இந்த என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, ஜிஎன்எம் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 50 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். மாதம் 18,000 ரூபாய் சம்பளம். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற முழு தகவலையும் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். கௌரவ செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை சுகாதார பணிகள் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை, ஓகேங்களா. இது திருவண்ணாமலைக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/3/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நேரடியாகவோ தபால் மூலியமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். வாங்க அடுத்த மாவட்டம் என்னங்கிறத பார்க்கலாம். இதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவர், மெடிக்கல் ஆஃபீஸர், ஓகேங்களா. பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 34,000 ரூபா சம்பளம். இது பார்த்தீங்கன்னா யுனானி மருத்துவ அலுவலர், யுனானி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பியூஎம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 34,000 ரூபா சம்பளம்.
ஃபார்மசிஸ்ட் டிப்ளமோ இல்லது இன்டெகிரேட்டட் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு நாளைக்கு 750 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது டிஸ்பென்சர். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசியோ இல்லை இன்டெகிரேட்டட் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு நாளைக்கு 750 ரூபா சம்பளம். பல்நோக்கு பணியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 300 ரூபா உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான் நீங்கள் அனுப்பணும். நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு மாவட்டம். ஓகேங்களா? இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/3/2024 சாயந்தரம் 5:45க்குள்ளே ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க, இல்லை நேரில் கொண்டு போய் கொடுங்க. வாங்க அடுத்த நோட்டிஃபிகேஷன் எந்த மாவட்டங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்த நோட்டிஃபிகேஷன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அதே இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. கடைசி தேதி மேலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. 9/3/2024 சாயந்தரம் 5 மணிக்கு. ஓகே, இது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட திட்ட மேலாளர், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு 35 வயதுகளுக்கும் அப்ளை பண்ணலாம். 40,000 ரூபாய் சம்பளம். தரவு உதவியாளர், அதாவது டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட், அது என்னென்ன கிராஜுவேட்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு ரிலவெண்ட்டான கிராஜுவேட் படித்தவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடத்துலேருந்து வருது. சித்த மருத்துவ அலுவலர், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம், தூத்துக்குடி மாவட்டம் 628003. இந்த அட்ரஸுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 9/3/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்னு போட்டு லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.